உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா நீங்க அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. சொல்றேன்ல, பத்மா அம்மா வருவாங்க. நீங்க தைரியமா இருங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மாமாக்கு என்ன அவமானமும் வராது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. ஜனனி, நீங்க அழாதீங்கம்மா. பேயோட கூடாரத்திலேயே போய் சிக்கிக்கிட்டா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன இங்க வித்தியா காட்டுறாங்க? எதுக்கு நீங்க வந்த? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேவைனா ஒரு லோடு மணல் ஏற்பாடு பண்ணலாம். ஏய் என்ன கிண்டலா? அப்ப நீயே ஏற்பாடு பண்ணு. ஏய், மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல உன் மரியாதை கெட்டுடும். நானும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சிவாவை கூட்டிட்டு நான் மலேசியாக்கு போறேன். என்னாச்சு? புயல் லைட்டா அப்படியே ஸ்லோவா இருக்கு. கல்யாணம் நின்னு போன கோவத்துல ராசம்பளம் உங்க மேல கொலை வெறியில இருக்காரு. இருக்கட்டும், எனக்கு என்ன? நானும் கொலை வெறியில தான் இருக்கேன்னு போய் சொல்லு. ஒரே ஒரு வேண்டுகோள், இனிமே அந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. அப்புறம் உயிரோட திரும்ப உத்தரவாதமே இல்ல. என்னடி மிரட்டுறியா? முக்கியமான விஷயம், இனிமே ராசாம்பலத்து கிட்ட இருந்து ஒத்த பைசா உங்களுக்கு கிடைக்காது. உங்க பொண்ணு ரம்யாவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு மாமா ஆசைப்பட்டாராம். அதுலயும் நீங்களே மண்ணள்ளி போட்டுட்டீங்க. என்னாச்சுன்னா, உங்க மேல இருக்க கோவத்துல ரம்யா வாழ்க்கை போச்சு. இனிமே ஒண்ணுமே நடக்காது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. மண்ணவாரி நீங்களே உங்க தலையில போட்டுக்கிட்டீங்க. விதி அப்படிதான் இருக்கு. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வரட்டா? ரம்யா வரேன், பாய். ஏய், கல்யாணம் நடக்காட்டியும் சிவாவும் ஜனனியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? நான் சொல்ற மாதிரி செய். ஜனனி சிவா கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். ஆனா சிவா நம்ம ரம்யா கழுத்துல தான் தாலி கட்டுவான். திரும்ப சொல்லுங்க. ஜனனி சிவா கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். ஆனா சிவா ரம்யா கழுத்துல தான் தாலி கட்டுவான். அது எப்படி? இந்த செய்முறை விளக்கமெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ரம்யா கழுத்துல தான் சிவா தாலி கட்டுவான். ஜனனி உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் எதிரிதான். பழிக்கு பழி வாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். சிவா மாமா எனக்கு தாலி கட்டுவாரா? கேக்க என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா இதை எப்படி நம்புறது? நம்பிதாம ஆகணும். இத பாருங்க, அது மட்டும் நடந்தா போதும். சொல்லுங்க, சிவா எப்படி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? சிரிக்காம சொல்லுங்க. சொல்றேன். நான் நினைச்சா தாலிய கட்ட வைப்பேன். ஜனனி எனக்கும் எதிரிதானே, இப்ப அவன் நமக்கு பொது எதிரி ஆயிட்டான். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. ஐயோ எந்திரி. என்னம்மா அது?
ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். ஜனனிதான் என் மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னா. பத்மா, அப்பா சாகும்போது உனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்மா. உன் கைய புடிச்சு என் கையில வச்சு, டேய் தங்கச்சி என்ன தப்பு பண்ணாலும் நீ தப்பா எடுத்துக்காத, வெறுத்துடாதன்னு சொன்னாரு. நான் உன்னை மன்னிக்கிறது சரியில்லம்மா, நீ தான் என்ன மன்னிக்கணும். இத பாரு, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீ என் தங்கச்சி பத்மாமா. மாமா, நானும் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கும் இதுதான் குடும்பம். நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே. நானும் காவேரி பவானி மாதிரி தான். என்னம்மா இப்படி கேக்குற? நீ இந்த குடும்பத்தோட செல்லம். அப்பா, ரம்யா இல்லாத வீடு நல்லாவே இருக்காதுப்பா. ரம்யா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்பா. ஏய், அப்படியா? அண்ணே, கிண்டல் பண்ணாத. ஆமா ஆமா, ஆனா என்னால நம்ப முடியலையே. நம்ப முடியலன்னா கிளி பாத்துக்கோங்க. நீ வாமா, காஃபி சாப்பிடலாம். வா. சோ உண்மையாவே கோமாலாம் படிச்சாத்த? அப்போ சிவா ஜனனி கல்யாணம் நடக்கும். உனக்கு அதுல வருத்தம் இல்ல, அப்படிதானே? வருத்தமா? ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நானே முன்னால நின்னு எல்லா வேலையும் செய்வேன். கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? ஜனனி, நீ என்ன பண்ண? எப்படி மாறிட்டாங்க? மா, மாறலாம் இல்ல, ஜனனி மாத்திட்டா. ஜனனி, என் தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டமா, உனக்கு ரொம்ப நன்றிமா. மாமா, என்ன மாமா நீங்க என்ன போய் கும்பிடுறீங்க? ஜனனி யாரு? யாருமா? ஏன் மருமகளாச்சே. அவ கெட்டிக்காரி. ஏ முட்டாள், நான் தான் உன் மருமக, அவ இல்ல. நாங்களே தேடி இருந்தா கூட இப்படி ஒரு மருமக எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டா. ஆமாமா, அத சொல்றது உண்மைதானே. அப்படியா? இந்த பத்திரமாத்து தங்கத்தை மலேசியால இருந்து கடத்திட்டு வந்ததே நான் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.